இந்த மாதிரியான டெக்னிக்ஸை தாண்டி ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயத்துக்கு போவோம், அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல். எப்படி புரிய வைக்கிறது, ஒரு கான்செப்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது. அண்ட் ஒன்ஸ் இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஒரு 5 வயசு குழந்தைக்கோ இல்லை எனக்கோ வந்து பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் இதை படித்தா இதை புரிஞ்சுக்கலாம், இதை படித்தா இதை புரிஞ்சுக்கலாம், இதை படித்தா என் கெமிஸ்ட்ரியே புரிஞ்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுல் பிக்சர் கிடைக்கும் போது நம்மளால் பெட்டராக அதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட புரிதலும் பெட்டராக இருக்கும். நான் ஏன் இதை படிக்கிறேங்கிறதுக்கு ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சதுன்னா பெட்டராக படிப்பேன். இவ்வளோ புக்ஸ் படிக்கும்போது இல்லை வந்து நான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தாண்டி வரும்போது என்னோடய பழைய டைரியெலாம் நான் எடுத்து படிக்கும்போது எனக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, யாரை வேணாலும் இந்த உலகத்தில் நம்பலாம், நம்ம மூளை இருக்கான் தெரியுமா, அவனை மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா அன்றைக்கி நான் ஒன்று எழுதியிருப்பேன், ஆனால் என் பிரெயின் வந்து காலப்போக்கில் அதே இன்சிடெண்ட்டை வேறு மாதிரி ஞாபகத்தில் வச்சுருந்துருக்கும். அண்ட் அது போக 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 எனக்கு அந்த இன்சிடெண்ட்டில் எனக்கு டவுட் வரும். அன்றைக்கி அவங்க அந்த ஸ்கூட்டிலே வந்திருந்தாங்கன்னு தோணும்போது என் பிரெயினே என்னை கன்வின்ஸ் பண்ணிவிடும், இல்லை இல்லாமல் அந்த ஸ்கூட்டி தான், ரொம்ப யோசிக்காத இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிவிடும். ஸோ நம்மளோட ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிக்கிற விஷயங்கள், நமக்கு நல்லா புரிகிற விஷயங்கள், நம்மளுடைய மெமரிஸ், இது எல்லாமே வந்து மறந்துக்கிட்டே தான் போகும். அது எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயமா இருந்தாலும் அது மறந்துக்கிட்டே தான் போகும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் இருக்கு இல்லையா, அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி சூப்பர். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை முதல் முறையாக படிக்கும்போது அடுத்த நாள் நீங்கள் அதை பற்றி கேட்டால் லைட்டாக மறந்துருக்கு, நேற்று தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் மறந்துச்சு, எங்கள் அப்பா நான் பிடிச்சி கிள்ளிலாம் வச்சுருக்காரு, இப்போ தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ளே எப்படி மறக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா நம்மளோட மெமரி, நம்மளோட பிரெயின், இதோட வந்து ப்ராசஸே எப்படின்னா நம்ம எதை படித்தாலுமே கொஞ்சமாக அதை மறக்கடிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மிட் டேர்முக்கு ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க, ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் அது ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா அது எப்படி அப்படின்னா அதுக்கு இவங்க ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் படிக்கிற விஷயம் நாளைக்கு கொஞ்சம் மறந்துருக்கும். அப்போது நீங்கள் இன்றைக்கே அதை 100 தடவை இம்போசிஷன் மாதிரி அது 10 தடவை எழுதுறதோ இல்லை வந்து சொன்னதே மறுபடியும் சொல்லி மெமரைஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி படித்த விஷயத்தை ஒரு தடவை பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் சாயங்காலம் யோசிக்கும்போது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா, ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை படிக்காதீங்க, மறுபடியும் அடுத்த நாள் நீங்கள் அதே விஷயத்தை எடுத்து படிக்கணும். ஏன்னா நேற்று படித்தது இன்றைக்கி லைட்டாக மறக்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது டபக்குன்னு மறுபடியும் நீங்கள் அங்கே போய் தட்டியே சேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அவன் மறுபடியும் சேவ் பண்ணிடுவான். இப்போயும் ஒரு வாரத்துக்கு தாங்குவான். எகைன் ஒரு வாரம் கழிச்சு இதே சப்ஜெக்டை மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு தாங்குவான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாரம், அதுக்கப்புறம் வந்து மாதம், இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்ம ஜென்ரலாக பெட்டராக ரிவிஷன் எப்படி பண்ணுவோம், இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கணும், அடுத்த நாள் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கணும், ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி தானே இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நல்லா ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னா அதை வந்து எங்கள் இடத்துல நோட் பண்ணி வைங்க, இது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுங்க, எனக்கு வந்து க்ரீன் வர அளவுக்கு புரிஞ்சிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சிடணும். வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் என்ன கூட ரெட்லேயே இருக்கும், நான் 40 தடவை படிச்சுட்டேன் ஆனால் மறுபடியும் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்டையோ இல்லை அந்த கான்செப்டையோ மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் ரிவிஷன் டேபிளில் இது ரெப்படிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாரம் படிப்பீங்க, மறுபடியும் அடுத்த வாரம் இதே கான்செப்ட் எடுப்பீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம், நோட்ஸை பார்த்து படிக்க மாட்டோம், அந்த கொஸ்டின்ஸ் வச்சுருப்போம். அந்த கொஸ்டினை கேட்கும்போது பிரெயின் வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரானே, அது என்ன தெரியுமா படித்தேன், அந்த A+B இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து எடுத்து வரும்போது அவன் நல்லா பதிஞ்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிமெம்பரிங்கில் அவர் சொன்ன மாதிரி நான் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதாவது ஒரு நாள் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அது அடுத்த நாள் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் 1 வீக் கேப்பில், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஸ்பேஸ்டு ரெப்படிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பிரெயினுக்கு வந்து அடிக்கடி அந்த ஃபர்கெட்டிங் கர்வில் அது அடுத்த லெவல் போகும்போது டக்குன்னு போய் மறுபடியும் இந்த கான்செப்ட்டை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து பெட்டராக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளாஷ் கார்டெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸில் எப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எழுதி வச்சுப்போம், திரும்பி பார்த்தா அதுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஒரு சில கேம்ஸில் நான் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிண்டிலில் கூட இருக்கும். நான் ஒரு புக்கு படிக்கிறேன் அப்படின்னா அந்த புக்கில் எனக்கு புரியாத ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னா அந்த வார்த்தையை நான் ஒரு தடவை கிளிக் பண்ண உடனே வந்து கிண்டலில் வந்து அதுவே வந்து அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேர்ட் வைஸில் நான் அதுக்கப்புறமா போய் நான் வந்து ரீகேப் மாதிரி போய் பார்க்கும்போது அது வந்து ரேண்டமாக வந்து ஒரு வேர்ட் கொடுக்கும். அந்த வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அது கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த வேர்டில் நீங்கள் வந்து பெட்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அது அடிக்கடி காமிக்காமல் நான் எந்த வேர்டுக்கு தப்பாகவே மீனிங் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த வேர்டு அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதை ஒரு மெத்தடாகவே யூஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஸ்பேஸ் ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்து இருக்குல்ல அதுவே மறுபடியும் படிச்சுட்டே இருப்போம். நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா படிக்காமலே இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நான் இதையாவது ரிவைஸ் பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு மாயையை தான் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் கிளியராகவே இது எனக்கு புரிஞ்ச கான்செப்ட், இது எனக்கு புரியாத கான்செப்ட், இது டிஃபிகல்ட்டாக இருக்குது, இது இன்னும் தடவை படிக்கணும், இது இன்னும் நிறைய தடவை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் வச்சு மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு முதல்ல எல்லோ படிக்கலாமா, ஏன்னா எல்லோங்கிறது நம்ம வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறத வந்து ரெட்டுன்னு
வச்சுக்கலாம். ப்ராபப்ளி வந்து ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டேன், இன்னும் ரிவிஷன் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லோன்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து ப்ராபப்ளி ஃபுல்லாகவே புரிஞ்சிச்சு அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம க்ரீன் வச்சுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி எதை நம்ம இன்னைக்கு படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், இன்னைக்கு ஃபுல்லாக நான் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்காமல், ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து எப்போ அது ரொம்ப பேசிவாக போகுதோ அப்போ அதுக்கப்புறம் வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கோ பெருசாக எஃபர்ட் போடாது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கெமிஸ்ட்ரி படிங்க, ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு போர் அடிக்கும்ல, இல்லை அது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த பாயிண்ட்டை அது நிறுத்திடுங்க, நிறுத்திட்டு வேறு சப்ஜெக்ட் போங்க. இல்லை நீங்கள் ஒரு ஃபார்முலா படிக்கிறீங்க, a+b² படிக்கிறீங்க அப்படின்னா 4வது தடவை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா 4வது தடவைக்கு மேலே அது சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. எப்போ மறுபடியும் இது டிஃபிகல்ட் ஆகுதோ அப்போ அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண அப்படின்னா தான் என்னோட பிரெயின் வந்து பெட்டராக ஞாபகத்தில் வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த நிமோனிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நிமோனிக்ஸில் எப்படின்னா நமக்கு தெரியும் இல்லை, நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டோட அந்த ராகத்தில் வந்து ஒரு போயமை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது. ஏன்னா நான் வந்து 4 டியர்லாம் அப்படி தான் படித்தேன். ஸ்கூலில் படிக்கும்போது ஏதாவது சினிமா பாட்டு வச்சு தான் 4 டியர் வச்சுருப்பேன். ஏன்னா அது வேறு நிறைய இடத்துல கட் பண்ணியிருப்பாங்களே, திருக்குறள் மாதிரி ஒரு வார்த்தை முடியும் போது கட் பண்ண மாட்டாங்க, பாதியிலே கட் பண்ணி அது வேற ஒரு வார்த்தையோட வந்து சேர்ந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தை மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அது மனப்பாடம் பண்ணி இது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது மீனிங்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மனப்பாடம் பண்ணுறதுக்கு வந்து இவங்க அந்த மைண்ட் மேப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிறாங்க. இல்லைனா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேரோட பேர் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த வண்டியெல்லாம் இருக்குல்ல, வண்டியோட ஏதாவது அந்த நம்பர் பிளேட்டில் இருக்க நம்பர் ஞாபகத்தில் வச்சுக்கணும், எனக்கு டாக்ஸி வரப்போகுது, இல்லை வந்து ஏதாவது ஒரு பின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து காலேஜ் டேஸில் என்னுடைய கிளாஸ் ரெப்பாக இருந்தேன் அப்படிங்கிறனால ஃபுல் என்னோட கிளாஸ் பீப்புளுடைய அத்தனை பேருடைய அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ரோல் நம்பர் தானே, ரோல் நம்பர் வந்து எனக்கு பயங்கரமாக ஞாபகத்தில் இருக்கும். 1னா இவங்க, 2னா இவங்க, 3னா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பின்னை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நான் அந்த பின் நம்பரில் இருக்கிற அந்த ஒவ்வொரு டிஜிட் இருக்குல்ல, அது வந்து என்னோட கிளாஸ்மேட்ஸோடைய பேரை வச்சு ஞாபகத்தில் வச்சுப்பேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 7னா வந்து அது வந்து தர்ஷினி, 6னா வந்து மீரா அப்படிங்கிற மாதிரி. 6ல் எப்படி மீரா வந்து நீங்கள் கேட்கலாம், அவங்க பேர் பாலசுப்ரமணியம் மீரான்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால வந்து மீரா வந்து 6, 7 வந்து தர்ஷினி, 9 வந்து டானல். ஸோ அந்த மாதிரி இவங்களோட பேரை வச்சு தான் நான் என்னோட பின் நம்பர்ஸ்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுப்பேன். ஸோ இவங்க 4 பேர் ஒன்றா நிற்கிற மாதிரி யோசிச்சிட்டோம் அப்படின்னா பின் நம்பர் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐதர் உங்களோட மைண்ட் மேப்பில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து, இப்போ வந்து பாட்னி அப்படின்னா அதை மெயின் பிரான்ச்சாக வச்சுட்டு இதுலேருந்து இது யார், அது யார், இது யாருங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நான் வந்து கதை புக் படிக்கும்போது 2 கேரக்டர் எழுதி வச்சுருவேன். இந்த கேரக்டரை பற்றி எனக்கு ஞாபகம் வர எல்லா விஷயத்தையும் நான் எழுதி வச்சுருவேன். ஸோ தட் அதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும், நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிமோனிக்ஸ்னால் அந்த சவுண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பெக் சிஸ்டம்னு இருக்குது, அது ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து ஒரு சவுண்டு மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது நிறைய இயர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நம்ம ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம படிக்கிற கான்செப்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆக போகுது ஃபியூச்சரில் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் ஏதாவது ஒரு கான்செப்டை பற்றி நம்மளா ஒரு எஸ்ஸே எழுதுகிறோம், இல்லை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். நம்ம ஸ்கூல் டேஸ்லேயுமே இது பண்ணியிருப்போம். அதாவது ஒவ்வொரு ரோல் நம்பருக்கும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நீ இதை பற்றி பண்ணு, இதை பற்றி பண்ண, அதை பற்றி பண்ணுன்னு. ஸோ எக்ஸாமில் வேறு எந்த கொஸ்டின் வந்தாலுமே நமக்கு லைட்டாக டவுட்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் இந்த நான் ப்ரெசன்டேஷன் பண்ண கொஸ்டின் வந்துச்சுன்னா அது ஏன் கொஸ்டின், என் உரிமை அப்படிங்கிற ஒரு ஃபீலில் அது இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஜாலியாக எக்ஸாம் எழுத முடியும். இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது, பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்து இந்த இங்கிலீஷ் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கான்செப்ட்டில் எஸ்ஸே நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இந்த பேரைடோலியா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்திருந்தேன், யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா நம்ம பார்க்குற இடத்துல முகம் தெரியும்ல, ஸோ அதை வச்சு ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்கர் இருந்தது, இந்த பர்கரில் வந்து இயேசுவோட முகம் தெரியுது அப்படிங்கும்போது அந்த பர்கர் வந்து பயங்கரமான காசுக்கு விற்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல முகம் தெரியறத வச்சு எப்படி நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எப்படி முகத்தை பார்க்குறோம், அதனால வந்து எவ்வளோ பிஸ்னஸில் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இதில் சொன்னேன் அப்படிங்கிறனால அந்த வேர்டு வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ரன் படத்தில் நினைக்கிறேன். ஸோ அது வந்து அனுஹாசன், அதுக்கப்புறம் மாதவன், இவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து தனித்தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அனுஹாசன் கிச்சனில் வந்து டப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, மாதவன் தனியாக வந்து ஏதோ ஒரு பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ரகுவர் வந்து இதுக்கு 2 தனியாக பேசிகிட்டு இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் தனியாக பேசுவார். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த சாலிலாக்விசிங் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது வந்து தனக்கு தானே பேசிக்கிறது. ஸோ அந்த வேர்டு ஞாபகத்தில் வச்சுக்கிறது வந்து இந்த பர்டிகுலர் சீனை ஞாபகத்தில் வச்சுருந்தேன் அப்படிங்கிறனால அந்த வேர்டு இப்போ வரைக்கும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மெமரி பேலஸ்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் டெய்லி ஒரு ரூட்டில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை அந்த ரூட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டராக ரீகால் பண்ண முடியும். அது அங்கே பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அப்படிங்கிறனால அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டா, ஒரு 5 வயசு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சா, சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா, இது வந்து நம்மளோட
அண்டர்ஸ்டாண்டிங்கை பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரிமெம்பர் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்டு நம்ம பிரெயினுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். நீ என்ன படித்த அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பேச பேச நம்ம தலையாட்டிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட் கேட்பேன், இப்போ நான் என்ன சொன்னேன் சொல்லு அப்படின்னா டபாக்கு நம்ம பிரெயின் கிட்ட போய் கேட்பேன் என்ன சொன்னாவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபுல் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்மளோட கான்செப்ட்ஸையும் நம்ம கேள்வி கேட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆக்டிவ் ரீகால் இருந்தது அப்படின்னா பிரெயின் பெட்டராக ரிமூவ் பண்ணிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம படித்தோம். அதையும் தாண்டி ஃபைனலி அவங்க வருது வந்து ஃபோக்கஸ். படிக்கிற குழந்தை எங்கே வேணாலும் படிச்சுக்கும், அது ஓகே. ஆனால் நான் எங்கெங்கேயோ உட்காந்து பார்த்து எனக்கு படிப்பு வரல, வாட் டு டூ மம்மி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். ஏன்னா படிக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அன்பிளசண்ட்டாக இருக்க வரைக்கும் நம்ம பண்ண தோணாது. அதாவது நம்ம வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை வந்து நம்ம உட்காந்து சாப்பிடணும் நல்லா அப்படிங்கிறதுக்கு யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம பிரெயின் என்ஜாய் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிவிடுவோம். பட் ஒரு சில ஆக்டிவிட்டி நம்ம பிரெயின் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்காது. ஒரு இடத்துல உட்காந்து இதை படிக்கணுமா, ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கேள்விகள்லாம் வரும். ஸோ எந்த அளவுக்கு அந்த ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ப்ளசன்ட்ஃபுல்லாக மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் மைண்ட் அதை பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கும். ஸோ ப்ராபபிள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்த நீங்கள் அவ்வளோ அழகாக மாற்றிக்கிறதோ, இல்லை வந்து கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, வாட் எவர் எதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு படிக்கணுங்கிற அந்த மூட் வருமோ அது நீங்கள் அதிகமாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா நிறைய நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்க மூடு வந்து ஒன்றையும் பண்ணல, மூடு இல்லைனாலுமே அதுக்கான மோட்டிவேஷன் வரலனாலுமே அதை அவங்க பண்ணினாங்க. ஸோ அதனால தான் தே ஆர் தேர். நமக்கு வந்து உனக்கு மூட் மூட் வரும் வந்ததுக்கப்புறம் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணும்போது அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒன்று நீங்கள் அந்த மூட் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். எந்த மாதிரியான மியூசிக் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இது பண்ணுறது, இல்லைனா வந்து இந்த கிராட்டிஃபிகேஷன் கொடுக்கறது, இந்த பொமோடோரோ டெக்னிக்னு சொல்லுவாங்க. 25 மினிட்ஸ் நீங்கள் படிக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம். அந்த 5 மினிட்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் நான் டான்ஸ் ஆட போகிறேன், 5 மினிட்ஸ் வந்து டக்குன்னு நான் வீட்டை சுற்றி ஓடிட்டு வர போகிறேன், இல்லை வந்து போய் இந்த ஒரு பண்ணு எடுத்து தின்ட்டு வர போகிறேன். இந்த மாதிரி ஒரு கிராட்டிஃபிகேஷன் என்ன கொடுக்க போகிறீங்க. ஸோ 25 மினிட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், இதுக்கு நான் ஒரு 5 மினிட்ஸில் என்ன பண்ண போகிறேன். இந்த 25 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரிஜிடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, ஒரு 45 மினிட்ஸே ஆகுது, ஏன்னா அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 45 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறது. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து படிக்கும்போது எகெயின் பிரெயின் வந்து பாசிவ் மோடுக்கு போயிடும். பாசிவ் மோடுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணும், ஒழுங்காக அது ஞாபகத்துலையும் வச்சுக்காது, நாளைக்கு நீங்கள் கேட்கும்போது சொல்லவும் சொல்லாது. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு என்னோட சின்ன வயசுலையுமே நான் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறேன்னா எங்கள் அப்பா கூப்பிட்டே இருப்பார், வா வெளில போகலாம், விளையாடலாம், போகலாம், வா மழை வருது, வா வெளியில் வா, அந்த மாதிரி கூப்பிட்டே இருப்பார். ஏன்னா வி நீட் தட் பிரேக். அப்போ தான் மறுபடியும் பிரெயின் வந்து ஆக்டிவான ஒரு விஷயத்துக்கு வரும் அப்படிங்கிறனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் இந்த குரூப் ஸ்டடி அப்படிங்கிற விஷயம் வந்து பயங்கர பாப்புலரான ஒன்று. ஏன்னா தனியாக ஒரு விஷயத்தை போகிறதுக்கு வரலாம், ஏதாவது ஜிம்முக்கே போகிறோன்னா கூட ஒரு படி இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த படிக்கு போகிறதுக்கு மூட் இருக்கணும். அந்த படியில் போக வேணாம், பஜ்ஜி சாப்பிட்லான்னு சொல்கிற படியாக இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுனால இவங்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூஸ் யூர் படி. அதாவது அவங்களுக்கும் இந்த எக்ஸாமில் செமையாக பண்ணணும், இல்லை இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்க ஒரு பர்சனாக நீங்கள் கூட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ப்ராப்ளம் நீங்கள் எல்லாமே ஒரே கான்செப்ட் படிக்கலாம். இல்லை நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸில் ஒன்று பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு கான்செப்ட் படிப்பேன், என் ஃப்ரெண்டு ஒரு கான்செப்ட் படிப்பாங்க. ஸோ நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் கால் பண்ணி இந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவங்க அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த டெக்னிக் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா எனக்கு புரிஞ்சாதான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே தான் என் ஃப்ரெண்டுக்கும். ஸோ சம்வேர் வந்து நாங்கள் 2 பேரும் வேறு கான்செப்ட்டை படிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அண்ட் அந்த குரூப் ஸ்டடியில் எப்போவுமே வந்து யாரோ ஒருத்தங்களுக்காவது ஒரு சார்ஜ் இருக்கணும். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம மேமே ஸ்கூல் டேஸில் வந்து ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, 5 பேர். அது நல்லா படிக்கிற ஒருத்தவங்களை வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கவங்களை வந்து வச்சுருவாங்க அந்த கேங்கில். ஸோ உன் பொறுப்பில் நான் இவங்களை விடுறேன், அவங்களும் இந்த எக்ஸாமில் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் அவங்க நல்லா பண்ணும், நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலுமே வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரி நான் தான் இன்சார்ஜ், ஸோ நம்ம இன்னைக்குள்ள இந்த கான்செப்ட் முடிக்கிறோம், இதை முடிச்சுட்டு தான் இன்னைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடில் இருக்கிற ஒருத்தங்களை யார் லீட் பண்ண முடியுமோ அவங்க அந்த இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம எதுக்காக அந்த குரூப் ஸ்டடியை பிளான் பண்ண மாதிரி நடக்கும். இல்லைனா குரூப் இருக்கும், ஸ்டடி இருக்காது. இதையும் தாண்டி இந்த பர்டிகுலர் கிளாஸில் வந்து இந்த அங்கி அப்படின்னு சொல்லி ஆப் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அந்த ஆப்பில் வந்து நிறையா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டலி. அதுக்கப்புறம் வந்து எப்படி நீங்கள் வந்து நான் வந்து எவர் நோட் யூஸ் பண்ணுறேன், பட் இதே மாதிரி வந்து ஒன் நோட் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது வேர் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுட்டு ஈஸியாக வந்து ரீகால் பண்ணிக்க முடியும். இல்லை முன்னாடியே அவங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணி எந்த இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த இதில் நிறைய ரிவிஷன் தேவைப்படுறது மாதிரிலாம் வந்து நம்ம நோட் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம படிக்கும்போது எந்த மியூசிக் கேட்கலாம், எப்படி இன்னும் ஹைலி ப்ரொடக்டிவாக இருக்கலாம், இன்னும் நிறைய மெத்தட்ஸ் பற்றிலாம் வந்து நான் இந்த கிளாஸில் படித்தேன். ஸோ ஸ்கில் ஷேரில் நான் பார்த்த இந்த கிளாஸ்க்கான லிங்க்கு கீழே இருக்குது. அவங்க கொடுத்துருந்ததில் ஒரு சில ரெக்கமெண்டேஷன் இருந்தது. ஒன்று வந்து டீப் ஒர்க், அந்த புக் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு சொல்லி இன்னொரு புக்கும் இருக்குது, அதையும் நம்ம ஆல்ரெடி புக் ஷோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 புக்குக்கான லிங்க் கீழே இருக்குது. இது வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம ரொம்ப நேரம் படிக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே இருக்குது. நான் பார்த்த அந்த வீடியோ இருக்குல்ல ஸ்கில் ஷேரில், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது.
ஸோ இதே மாதிரி த புக் ஷோவில் நம்ம நிறைய புக் ரிவ்யூஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க, இப்போ மறந்துருக்கலாம். ஸோ அந்த ஃபர்கெட்டிங் கர்வ் படி நீங்கள் அடிக்கடி மறுபடியும் போய் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். செல்ஃபிச்சா. பட் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். RJ Ananthi என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குட் ரீட்ஸில் இந்த புக்கெலாம் படிச்சு முடிச்சிட்டேன், பட் நான் ஆசைப்படுறேன் படிச்சுட்டே இருக்கேங்க ரொம்ப நாளாக அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். அங்கே இன்னும் நீங்கள் நிறைய புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. த புக் ஷோவில் நிறைய புக் ரிவ்யூஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலுமே கேட்டுகிட்டே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா என்கிட்ட நீங்கள் எதாவது ஷேர் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகே, பாய்.